ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் நம்ம முத்து இருக்காரே, மாலையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு செம்ம அலப்பறை பண்ணிட்டாரு. என்னப்பான்னு பார்த்தா, மீனா நீ வந்து ஜெயிச்சிட்ட மீனா, ஜெயிச்சிட்ட. இது எப்படிங்கிறியா இருக்குது, டோரா புஜ்ஜியில் நம்ம டோரா சொல்லுவாங்கள்ல, ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க. மாற்றி மாற்றி விஷயத்த சொன்னோன்னே விஷயத்த முழுசாக சொல்லுடான்னு சொல்லி கேட்க, ஏன் பொண்டாட்டி இங்கே இருந்துக்கிட்டே அங்கே டெக்கரேஷன் வேலையை அற்புதமாக முடிச்சிட்டாங்க. உன் பொண்டாட்டிக்கு என்ன 7 கை இருக்கான்னு மனோஜ் கிண்டல் பண்ணார். வீடியோ காலில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாடா, புத்திசாலித்தனமான ஆள்டா, உன்ன மாதிரி முட்டாளாடான்னு சொல்லிட்டு நெத்தி அடியாக அடிச்சிட்டாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் அந்த டைம் பார்த்து மீனா முத்துவை கூப்பிட்டு போய் சொல்கிறாங்க, சிந்தாமணிக்கிட்ட பேசினதை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னே வெளியே வந்துட்டு, ஓ அந்த கள்ளத்திருடி நீதானா அப்படின்னு சொல்லிட்டு முத்து விஷயத்தை போட்டு உடச்சிட்டாரு. மகா நடிகைங்கிற பட்டத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோ 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 நோ, அதுக்கெல்லாம் ஒருத்தர் இல்லைப்பா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ஸ்ருதி. அதுக்கப்புறம் என்னதான்ப்பா நடந்துச்சு முழுசாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க, சிந்தாமணின்னு ஒருத்தவங்க வந்துட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு துணையாக நிற்கிறாங்க நம்ம அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அதுதான் விஷயமா, இல்லாட்டினா உங்களுக்கு பிடிக்காத மருமகளை எதுக்கு விழுந்து விழுந்து வேலை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் நெத்தி அடியாக கேள்வி கேட்டாங்க. ஐயோ பாயிண்ட்டாக பிடிக்கிறான்டா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்காக தான் இந்த நடிப்பை போட்டியா, நீ திருந்த மாட்டியா, இந்த ஜென்மத்தில் நீ திருந்த மாட்டியான்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டி விட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணி, ஓ இதுக்காக தான் இந்த கவனிப்பா, இது தெரியாமல் போயிடுச்சு, ஓ மாமியாரை நீ லேசாக நினச்சிட்டேயம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் வந்துட்டு அந்த டெக்கரேஷனுக்கான அமௌண்ட்டை கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. உடனே தூக்கி நம்ம முத்துகிட்ட கொடுக்க, முத்து மறுநாள் அலப்பறை பண்ணிட்டு இருக்காரு. எதுக்குப்பா இப்படி குறுக்க நறுக்கு குட்டி போட்ட பொண்ணு பாரு நடக்கிறேன்னு சொல்லி கேட்டால், பேங்க்லேருந்து ஆளை வர வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாரு. நல்ல ஒரு புருஷன் இல்லை, அதாவது பொண்டாட்டிக்கு துணையாக நின்று பாருங்கய்யா, அவங்க லைஃப்பில் எவ்வளோ சாதிக்கணுமோ அவ்வளோ சாதிப்பாங்க, இதுக்கு உதாரணம் இவரே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்